எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆடி மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, அதாவதுன்றது மீன ராசி. அப்படி பார்த்தா குருவுடைய ராசி, குரு சார்ந்த ராசி தான் மீன ராசி. அப்படி பார்த்தா மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான், அதாவது இந்த மீன ராசி. அப்படி பார்த்தா இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நவகிரகத்திலேயே சுப கிரகம் குரு தான். அதாவது தமிழ் கடவுள் முருகருக்கு நம்ம எத்தனை பேர் இருக்குது, அதுபோல் குரு பகவானுக்கு நிறைய பேர் உண்டு. சரிங்களா? ஏன்னா குரு பார்வைப்பட்டால் நிச்சயமாக கோடி நன்மை. ஒருத்தருக்கு எது நல்லா இருக்கணுமோ இல்லையோ, குரு அந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆண் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து கேட்டிங்கன்னா, குரு எங்கே இருக்கிறாரோ அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவாங்க. அதே ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா சுக்கிரனை வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க. அப்போ ஆண் கிரகம்ன்றது யார்? குரு பகவான். அப்படி பார்த்தா இந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறாரு அப்படி பார்த்தா, உங்கள் ராசிக்கு இப்போ 4வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். தன்னுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வீட்டில் உட்காந்துருக்கிறார், மிதுன ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்தா இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குரு பகவான் மிதுன ராசியில் உட்காந்து உங்களுக்கு யோசனை மேலே யோசனை கொடுத்துட்ருக்கிறார். முன்னெல்லாம் இவ்வளோ யோசிக்க மாட்டீங்க, இப்போல்லாம் நிறைய யோசனை தான். உட்காந்தா யோசனை, எந்திரிச்ச யோசனை, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, எப்படி இருக்கும் ஏது இருக்கும், சொல்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்குன்றாங்களே, நமக்கு நல்லா இல்லையே, இல்லை நம்ம நேரம் இப்படியே போயிடுமா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இது போல் 1000 கேள்விகள் இருக்குது. ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது, அதாவது பார்த்தா ஜென்மச்சனி. ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஜென்மச்சனி என்ன பண்ணுவார்னா, பல ரீதியாக பல வகையில் நமக்கு சில பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் ஜென்மச்சனி. சரிங்களா? இந்த ஜென்மச்சனி எப்போ வந்தது அப்படி பார்த்தா, திருக்கணித முறைப்படி பார்த்தா உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியே உங்களுக்கு ஜென்மச்சனி பிடிச்சிட்டார். ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா உங்களுக்கு விரைய சனி. அந்த 2.5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விரையும். ஒரு சிலருக்கு விபத்து நடந்திருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு, நஷ்டம், குடுக்கல் வாங்கல தடை, தொழிலில் நஷ்டம், அதாவது நம்பிக்கை நாணயத்தினால் கெட்டு போய் இதுலேயே பார்த்தா மன உளைச்சலில் இருந்தவங்களுக்கு அடுத்தது போய் ஜென்மச்சனியே உட்காந்தார். பார்த்தீங்களா? ரொம்ப படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டாக இருந்தீங்கன்னா மங்குச்சனியில் ஜென்மச்சனி, 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனியில் ஜென்மச்சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் கருமுச்சனியில் ஜென்மச்சனி. அப்படி பார்த்தா இந்த சனி பகவான் கெடுபலனை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, இந்த சனி பகவான் இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரத்துக்கு வந்துட்டார். இப்போ அது தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு வந்துட்டார். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது தமிழுக்கு சொல்லணும்னா ஆணி 29லிருந்து கார்த்திகை 12 வரைக்கும். அப்போ இந்த ஒரு 4.5 மாதம் பார்த்தீங்கன்னா 138 நாளைக்கு பார்த்தா நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. 100% நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. சிரமத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த மீன ராசிக்காரங்களுக்கு அடுத்தது நல்லதை மட்டும்தான் ஒரு 4.5 மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக இந்த ஆடி மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுங்க, சூப்பராக இருக்கும். பாரம்பரியம் மறந்துட்டோம். அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு ஊரில் இருந்தோம், ஒரு இடத்துல இருந்தோம், ஒத்துமையாக குலதெய்வத்தை கும்பிட்டோம், ஒன்றா சாப்பிட்டோம், ஒரு இதில் நல்லா இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இது பக்கத்துலேயே போனால் கூட கண்டுக்கிறதில்ல, எதிரிலேயே போனால் கூட கவனிக்கிறதில்ல. அவன் யாரோ நான் யாரோன்ற காலம் ஆகிப்போச்சு. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரிகிறதில்ல, நிறைய பேருக்கு பார்த்தா அப்படின்னா கட்டன்றது பங்காளி தெரிகிறதில்ல. இன்றைக்கி ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம் தெரியாமலேயே வாழ்ந்துட்டுருக்குறோம். பணத்தேடல் அதிகமாக போச்சுங்க.
இதுக்காக வேண்டி வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், வெளி பயணம் எல்லாம் மாறி போய் வாழ்ந்துட்டுருக்குறோம். என்னைக்காவது ஒரு நாளுக்கு ஊருக்கு வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, போனோமான்ற காலம். ஆனால் கடல் கடந்து போய் சாமி கும்பிட்றத விட நம்ம உள்ளூரில் இருக்க வேண்டிய சாமி கும்பிடுங்க, நம்ம கஷ்டமெல்லாம் சரியாகும். ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா தொலைச்ச இடத்துல தேடினா தான் கிடைக்கும். அதுக்காக வேண்டி பார்த்தா கடல் கடந்து போய் தேடினா கிடைக்காது. நீங்கள் அதாவது தொலைச்ச இடத்துல தேடுங்க. அதுக்கு என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன், உங்களுக்கு தொலைச்சது என்ன? உங்கள் ஜாதகம். உங்கள் ஜாதகத்தில் முதல்ல தொட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன தொழில் எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த படிப்பு எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி இடத்துல உட்காந்தா நல்லாயிருக்கும், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், நம்மளோட லைஃப் இப்படியே போயிடுமா. முதல்ல உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த உடைய சனி வக்கர காலத்தில் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். முழுக்க நான் உங்களுக்கு ஏன் சனி வக்கரத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் வக்கரமாகும்போது இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் என்ன பண்ணுவார்? நல்லதை மட்டும்தான் கொடுப்பார். நீங்கள் வண்டி வாகனம் வாங்கணுமா, தொழில் தொடங்குறீங்களா, வீடு வாசல் கட்டுறீங்களா, மண்மனை சார்ந்த விஷயங்கள், கிரை மன்றங்களா, எதாக இருந்தாலும் இந்த 4.5 மாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு நஷ்டமே வராது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் போகட்டு சாமி கடன் முதல்ல தீருமா? கண்டிப்பாக தீரும். வக்கரத்தை போகக்கூடிய காலம். ஏன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் கொடுப்பார். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். 4.5 மாதத்துக்கு சனி வக்கரம் அருமையாக இருக்க போகுது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒன்று, குரு பகவான் 4ஆம் இட சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடம்பு ஆரோக்கியம் மேம்படும். உடல் உபாதிகள் இருந்தால் சரியாகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதாவது 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி சிம்மராசியில் உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்தா உங்களுக்கு உறவுகள் கண்டிப்பாக தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேரலாம். பிரிஞ்ச நட்பு மீண்டும் கிடைக்கும். அதாவது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி யார் நம்ம கட்டான்றது மிஸ் பண்ணிட்டோமோ அவங்கள மீண்டும் பார்க்கக்கூடிய நிலமை, அவங்களோட பழக்க வழக்கம் ஏற்படக்கூடிய நிலமை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் அப்படின்னா மனைவின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா வண்டி வாகனத்துக்கு அதிபதினு சொல்லலாம். இப்போ வண்டி வாகனம் நிறைய பேர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வாங்க முடியாத தள்ளி போயிருக்கோம். இப்போ வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மனைவிக்கு பார்த்தா இப்போ அதாவது சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா, அது தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா, ஆட்சியாக 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மனைவிக்கு 3 விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஹெல்த்து மாறும், நல்லாயிருக்கும், அவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன ரீதியாக சந்தோஷம் கொடுக்கலாம். இந்த 3மே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 11ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். குரு கூட போய் இணைஞ்சிருவார். அப்படி இணையும் போது கண்டிப்பாக மனைவியோட தொழிலுக்கு கணவன் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கணவனுடைய வேலைக்கு மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 2 பேரும் ஒரு துறையில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு, ப்ரமோஷன், கைத்தட்டல், பாராட்டுகள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் 2 பேரும் இணைஞ்சு புதன் ஆதித்ய யோகத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பார்த்தா சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு. அந்த குரு உட்காந்துருக்கிற இடம் எங்கே? அதாவதுன்றது புதன் வீட்டில். புதன் யார்? குருவுடைய வாரிசு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த புதன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? தன் தாய் வீட்டில் கடகராசியில் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறார். குரு போய் புதன் வீட்டில், மகன் வீட்டில், மகன் போய் தாய் வீட்டில் உட்காந்துருக்கிறார். உட்காந்து புதன் ஆதித்ய யோகத்தை பார்க்குறாரு. இந்த ஆதித்ய யோகமும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த உடைய வக்கரமும் இது 2 இணையிற காலம் பார்த்தா இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா புதன் ஆதித்ய யோகம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே சூரியனும் மாற மாட்டார், புதனும் மாற மாட்டார். புதன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கட்டண முறையில் 3ஆம் தேதி வக்கரத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருப்பார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் கொடுக்குறது நான் என்ன சொன்னேன்? தொழில் மாற்றம், ஹெல்த் மாற்றம், உடல் உபாதியிலிருந்து வெளியில் வரலாம். 4 காசு வீட்டில் கண்டிப்பாக மிச்சமாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் எங்கே 4 காசு இருக்குமோன்னு துலாவர் காலத்தில் தான் இருந்தீங்க. ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் 4 காசு தங்குறது மட்டும் இல்லை, சுப காரியங்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கா? சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்வாதாரம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.